சூப்பராக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சரிசி மாவு வச்சு நல்லா டேஸ்ட்டாக ஒரு பிரசாதம் பண்ணி காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறோன்னா, நம்ம கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கான ஒரு பிரசாத ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு அரை கப்பு சிறுபைத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன். அதை கொட்டிக்கலாம். அது டக்குன்னு செஞ்சிடலாங்க. பிரசாதம் டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம அரிசி மாவில் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். இதை லேசாக வறுத்துக்கலாம். லேசாக வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் லேசாக வறுத்துக்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன். முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இது நாட்டு சக்கரை நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அந்த கப்புக்கு 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. கொட்டி ஆற வச்சு திரிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக திரிச்சு எடுத்து வந்தாச்சுங்க. நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். அதே கப்பில் நமக்கு ஒரு 6 டம்ளர் 6 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 6 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு 2 கப்பு, அப்புறம் சிறுபைத்தம்பருப்பு 1 கப்பு. அதனால் 6, அதுக்கு டபுள் மடங்காக 6 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை 1.5 கப் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம திரிச்சு வச்சுருக்கோம்ல சிறுபைத்தம்பருப்பு, அதை கொட்டிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சு நல்லா வெந்துருச்சுங்க. என்னால் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி மாவு வீட்டிலே திரிச்சு வச்சுருக்கிறேன். அதை கொட்டிக்கலாம். லேசாக கலந்து விட்டுடலாம். 2 கப்பு பச்சரிசி மாவு கொட்டிடலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா இப்படி தான் குதிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. பச்சரிசி மாவு டக்குன்னு வந்துடுங்க. சிறுபைத்தம்பருப்பு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிரசாதம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.
ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இந்த கதம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக ரெசிபி நிறைய போட்டிருக்கோங்க. சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். என்னோட பேர் வந்து பாலா. இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் கொட்டிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம்ல, அந்த ஏலக்காவும் கொட்டிக்கலாம். இது கூட தேங்காய் வறுத்தும் கொட்டிக்கலாம். தேங்காய் வறுத்தும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் உள்ள வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. கசாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டி விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.